ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஒண்டர்ஃபுல் கொரியன் சீரீஸோட எபிசோட் 4. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது பாட்டிக்கிட்ட தான் அந்த மரணம் இல்லாத குழந்தை இருக்குது அப்படின்னு அந்த இறந்து போன டாக்டர் சொன்னதுனால பாட்டியை தேடி அந்த வில்லன் டாக்டர் அந்த 2 பொண்ணுங்கள் நேராக பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மைண்ட் ரீடர் பொண்ணு இருக்கால, அவள் குட்டி பொண்ணாக இருக்கும்போது அவளுக்கு காது கேட்காது போல இருக்குது. அவளுக்கு காது கேட்க வைக்கிறதுக்காக இந்த வில்லன் டாக்டர் ஒரு காது மெஷின் அவளுக்கு மாட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையிலேயே அந்த சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இந்த சத்தங்களை கேட்கறதுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ண இந்த டாக்டர் மேலே அவளுக்கு பயங்கரமான ஒரு நல்ல அபிப்பிராயம். ஸோ அவர் என்ன சொன்னாலும் செய்வா, அவருக்காக என்ன வேணாலும் செய்வா. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தப்போ கூட இந்த டாக்டர் மேலே ஒரு கல் விழுந்து அவர் எந்திரிக்க முடியாமல் இருக்கும்போது இந்த 3 குட்டி பசங்க வேற யாரும் இல்லை, இப்போ அவர் கூட இருக்கிற அந்த ஹூடி, மைண்ட் ரீடர் பொண்ணு, அப்புறம் அந்த இல்யூஷன் பொண்ணு, இவங்க 3 பேர் போயிட்டு இவரை அந்த இடிபாடுகள்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. இவருக்கு தெரியும் இவரை எப்படியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பவர் இருக்கிற இந்த 3 பசங்களையாவது போலீஸ் கிட்ட மாட்டிக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இங்க பாருங்க, ஓடுங்க, போங்க, இங்கேருந்து போயிடுங்க, போயிட்டு எங்கேயாவது இருங்க, நான் எப்படியாவது உங்களை என்னைக்காவது ஒரு நாள் தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த 3 பசங்களை அங்கேருந்து தப்பிச்சு போக வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் ப்ராமிஸ் பண்ணது மாதிரி இந்த 3 பசங்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவங்க 3 பேரை ஒன்று சேர்த்துட்டு மறுபடியும் இடிஞ்சு விழுந்து அந்த ஆசிரமத்துக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்களோட அந்த ஆராய்ச்சியில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த சாம்பிள்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவங்களோட நல்ல நேரத்துக்கு அங்கே ஒரு சாம்பிள் கிடச்சிருக்கு. அதை வச்சு இவங்களோட ரிசர்ச்சை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த சாம்பிள் மட்டும் போதாது, இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குன அந்த மரணம் இல்லாத குழந்தையும் இவங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த பவர்ஸ் இருக்கிற இந்த வேரியண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த பவர் அவங்க பிறந்தப்போ வந்ததில்லை இல்லையா, இவங்க மருந்து கொடுத்து ரிசர்ச் பண்ணி அதனால வந்தது தானே. அதனால இந்த வேரியன்ட்ஸ்க்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த இல்யூஷன் பொண்ணுக்கு பாருங்களேன், இந்த கண்ணு ஒரு மாதிரி தெரியாமல் போயிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு காதில் பிரச்சனை இருக்குது. கூடிக்கு அவனோட கை தானே அவனோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வருது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா இவங்களுக்கு அந்த மரணம் இல்லாத குழந்தை வேணும். அப்படியே ப்ரெசென்ட்ல வந்தோன்னா இந்த வில்லன் டாக்டர் எதுக்காக தெரியுமா பாட்டியை தேடி வந்திருக்காரு? சொல்லப்போனால் இவங்களோட அந்த குழந்தைங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணது இந்த பாட்டி தான். அதோட அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டி நிறைய குழந்தைங்களை அங்கேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களோடவே மரணம் இல்லாத குழந்தைங்களை இந்த பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் எங்கே, மரணம் இல்லாத குழந்தை இப்போ எங்கேன்னு கேட்கும்போது இந்த பாட்டி அந்த குழந்தைங்க எல்லாரையும் நிறைய ஃபேமிலிஸ் தத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நிறைய குழந்தைங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி மரணம் இல்லாத குழந்தை எங்கே போனான்னு சொல்லும்போது பாட்டி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இல்லையா. பாட்டியோட மைண்டில் இருக்கிற அந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக அந்த மைண்ட் ரீடர் பொண்ணு பாட்டியை கண்ட்ரோல் பண்ண பாட்டி அந்த மரணம் இல்லாத குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வில்லன் டாக்டருக்கா பயங்கரமான அதிர்ச்சி, என்னது இறந்துட்டான், அவன் எப்படி சாவான்னு சொல்லிட்டு. அப்படியே பாஸ்டில் அந்த மரணம் இல்லாத குழந்தைய தான் காமிக்கிறாங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சினால அந்த குழந்தைக்கு அந்த துடிப்பை எப்பவுமே நிறுத்தாது. அதாவது அவனோட ஹார்ட் அந்த துடிப்பை நிறுத்திட்டாலுமே அது மறுபடியும் துடிச்சு உயிர் வர்றது மாதிரியான சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சக்தி எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு வாட்டி அவன் சாகும்போது எவ்வளோ நேரத்தில் மறுபடியும் உயிர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக சின்ன பையன் கூட பார்க்காம மறுபடியும் அவனை சாகடிச்சு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்னதான் இந்த பையன் இறந்து போயிட்டு மறுபடியும் உயிரோட வந்தாலுமே ஒவ்வொரு வாட்டி அவன் சாகும்போது அவன் அனுபவிக்கிற அந்த சாவோட வலி அவனுக்கு ஃபீல் ஆகத்தானே செய்யும். அந்த பையன் ஒவ்வொரு வாட்டி இவங்க இப்படி பண்ணும்போது அழுறான், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த டாக்டர்ல பேராசைனால சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம மறுபடியும் அவனை சாகடிச்சு ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த பையன் துடிக்கிறத பார்த்துட்டு 3972ங்கிற நம்ம குட்டி ஹீரோ இருக்கார்ல, அவரை தாங்கிக்கவே முடியல, சரி அவனை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. அவரோட அந்த எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆனதுனால அவரோட பவர் அளவுக்கு அதிகமாக வெளியே வந்து அந்த இடத்தையே கொலாப்ஸ் பண்ணி வெடிக்க வச்சிருக்கு. அதனால தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்டே நடந்திருக்கு. இந்த ஞாபகங்களோட இப்போ வழக்கம் போல ஹீரோ தூக்கத்திலேருந்து அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. அங்கே அவரை சுற்றி அவரோட ரூம்ல இருக்கிற பொருட்கள்லாம் பறந்துட்டு இருக்கு. போதாத குறைக்கு இந்த வாட்டி வெளியே அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த பில்டிங்க்கு வெளியே இருந்து ஒரு போர்டு வேற கலண்டு கீழே விழுந்துருது. இப்படி சத்தம் கேட்குதுன்னு என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்க என்ன நினச்சிடுறாங்க, ஆல்ரெடி அந்த சர்ச் பீப்புள் உலகம் அழிய போகுது, எல்லாரும் கடவுளை நம்புங்க, சர்ச்சில் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி உலகம் தான் அழிய போகுது, அதுக்கான ஆரம்பம் தான் இதான்னு சொல்லிட்டு மக்களும் பார்த்துட்டு பீதியாகிட்டு இருக்க. இங்கே அப்படியே பாட்டிக்கிட்ட வராங்க. பாட்டியில் இந்த தூக்கத்துலேருந்து கண் முழிச்ச மாதிரி கண் முழிக்கிறாங்க. பார்த்தா அவங்கள சுற்றி அந்த டாக்டர் அந்த 2 பொண்ணுங்களும் இல்லை, அவங்களோட ஒர்க்கர்ஸ் வேறு நார்மலாக இருக்காங்க. பாட்டி இங்கே யாராவது வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அவங்க இல்லையே, யாரும் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டியை தவிர அந்த வில்லன் டாக்டர் அந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு போனது யாருக்குமே ஞாபகம் இல்லை. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இப்படி நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே தெரியாத ஹீரோயின்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்பக்கம் அவங்களுக்கு இருந்த வியாதினால நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துருந்தாங்களே, அதான் இனிமேல் இவங்க சாக மாட்டாங்களே, இனிமேல் இதுக்கு அந்த டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த
டேப்லெட்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி குப்பையில போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு உடம்பு சரியாயிடுச்சு. ஸோ இனிமே அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் நார்த்தன் லைட்ஸில் அந்த அரோராவை பார்க்க போகலாமான்னு சொல்லிட்டு ஆமாம்ல நாம இப்போ டெலிபோர்ட் ஆகிறோம்ல, நமக்கு இனிமேல் பாஸ்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் தேவையில்லை, நம்ம டெலிபோர்ட் பண்ணி நம்ம அங்கே போயிட்டு அந்த அரோராவை பார்க்கலாமா, ஓ ஜாலின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நிற்கும் போது இவங்களை கிராஸ் பண்ணி தான் அந்த வில்லன் குரூப் போகுது. அப்படியே ஹீரோ சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை வருது. ஸோ ஹீரோயின்ல மிஸ்டர் சான் அப்புறம் ராபின் 2 பேருமே கூப்பிட்டுக்கிட்டு கிளீனிங் கேம்புக்கு கிளம்புறதுக்காக இருக்கிற ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ் போயிட்டு வாத்தியாரே நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு 3 பேர் ஆர்ப்பாட்டமா அங்க வராங்க. ஹீரோல இவங்களை கிளீனிங் வேலைக்கு தானே கூப்பிட்டேன், வேற எதுக்கு கூப்பிட்ட மாதிரி இப்படி ஜாலியா வராங்களேன்னு சொல்லிட்டு ஏன் எதுக்காக இப்படி கத்துறீங்க, ஆமா நான் ஒன்ன மட்டும் தானே வர சொன்னேன், இவங்க 2 பேரும் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ல அதான் நம்ம எல்லாரும் ஒரு டீம் ஆயிட்டோம்ல, கிளீனிங் கேம்புக்கு வர சொல்ற மாதிரி எங்களை வர சொல்லி எங்களோட பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரைனிங் தானே எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஹீரோ அவங்கள வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா வந்து கேட்கும்போது ஹீரோ என்னது ட்ரைனிங்கா, அப்படிலாம் இல்லையே நான் உங்களுக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கலையே, தயவு செஞ்சு உங்க ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் முட்டை கட்டி வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த சீனியர் வந்துடுறாரு. வந்தவர் இவரோட இவர் கூட்டிட்டு வந்திருக்கிற டீமான நம்ம 3 ஆட்களையும் பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க 3 பேரோட தான் நீ இன்னைக்கு இந்த கேம்புக்கு வர போறியா, எப்படிடா இவங்களை சமாளிக்க போற, பார்த்து கவனமாயிரு என்ன, சரி கேம்புக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த சர்ச் பீப்புள் கொஞ்சம் பேர் வேன்ல வந்து இறங்குறாங்க. என்னன்னா இவங்களோடவே இந்த சர்ச் பீப்புள் இன்னைக்கு அந்த கிளீனிங் கேம்புக்கு போக போறாங்க. இது மேயரோட ஆர்டரா, அது இந்த ஆபீஸ் மக்கள் யாருக்குமே பிடிக்கல அவங்களோட சேர்ந்து போறது. வந்த அந்த சர்ச் ஆளுங்களையும் அந்த ஹெட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்ல இன்னைக்கு உங்களோட நாங்களே கிளீனிங் வேலைக்கு வர போறோம், நாங்க இன்னைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஊர்ல இருக்கிற நிறைய டிஃபெக்டிவான குப்பைகளை பொறுக்கி எடுக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சொல்றாரா. ஹீரோக்கு இவன் சொல்றத பார்த்தா இவனுங்க குப்பையை கிளீன் பண்ண வந்தது மாதிரி தெரியலையே, பக்கத்துல இருக்க இவங்க 3 பேரை அள்ளிட்டு போக வந்தது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை தனியா கூட்டிட்டு போயிட்டு இப்படி சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஆக ஓகன்னு பாராட்டி அவங்கள சூப்பர் ஹீரோன்னு சொல்றதெல்லாம் சினிமால தான் நடக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நம்மளை பார்த்து அவங்கள பயப்படுவாங்க, நம்மள வெறுத்து ஒதுக்குவாங்க. நம்ம கிட்ட இப்படி பவர் இருக்குங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதோட உங்களுக்கு இந்த பவர் எப்ப வருது எப்ப போகுது அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற ரூம்ல போயிட்டு நீங்க இங்க இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்க, நான் கிளினிக் கேம்புக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை அந்த ரூம்ல பயிற்சி பண்ண வச்சுட்டு இவர் கேம்புக்கு கிளம்புறாரு. இவங்களும் ஹீரோ சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பவரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கான பயிற்சியில ஈடுபட ஆரம்பிக்க இந்த பக்கம் அந்த ரிசர்ச் சென்டர்ல காமிக்கிறாங்க. அந்த கிம் இருக்கார்ல, அவருக்கு வர பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு, எப்ப வேணா இறந்துருவாரு, இவரால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்காரு. அவரை அங்க இருந்து டிஸ்போஸ் பண்ண சொல்லிடுறாங்க, தூக்கி போட சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த இல்யூஷன் பொண்ணுல மைண்ட் ரீடர் பொண்ணு கிட்ட சொல்றா, இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் யூஸ்லெஸ் ஆயிடுவோமோ, அப்பா இதே மாதிரி நம்மளையும் தூக்கி வீசிடுவாரோ அப்படின்ட்டு. பட் இந்த மைண்ட் ரீடர் பொண்ணுல வில்லன் டாக்டர் ரொம்ப நம்புறா, அவர் நம்மளோட அப்பா, அந்த மாதிரி எப்பவுமே நம்மளை தூக்கி போட மாட்டாரு, அவரை நம்பு, அவர் சொல்ற வேலையை மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சமாதானப்படுத்திடுறா. இந்த பொண்ணு சொன்னது மாதிரியே அந்த கிம் இருக்கார்ல, அவரால் இனிமே எந்த யூஸ் இல்லைன்னதும் அவர் அப்படியே தூக்கி போயிட்டு அங்க ஒரு பெரிய ஆசிட் தொட்டி இருக்கு, அதுக்குள்ள போட்டு அவரை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. அந்த தாத்தாவு மேலையும் அந்த மருந்துகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவருக்கும் என்னெல்லாமோ அவரோட உடம்புல இருந்து ஏதோ புழுக்கள் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது. இதை அந்த ரிசர்ச் டீம்ல இருக்க ஒரு டாக்டர் பாத்துடுறாங்க. அப்படியே இங்க பாட்டியில அந்த ஹேக்கர் கிட்ட அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு போன விஷயம் இவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியல, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதாவது ரெக்கார்டா இருக்கா அப்படின்னு அந்த ஹேக்கர் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா எதுலையுமே அவங்க வந்துட்டு போனதுக்கான எந்த தடயமும் இல்லை. ஆனா ரெஸ்டாரண்டோட பேக்ல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரால ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு காமிக்கிறான். அது என்ன ஃபுட்டேஜ்னா, ஹீரோயின் பாஸ்போர்ட் இல்லாம நான் நார்த்தன் லைட்ஸ் அரோராவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்கல்ல, கிராஸ் பண்ணி வில்லன் குரூப் போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹூடி காரை நிறுத்திட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்கான், அதோ நிக்கிறாள் அந்த பொண்ணு கூட ஒரு வேரியன்ட் தான் அப்படின்ட்டு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு விட்டு வச்சிருக்கா, போ அவளை போய் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல இந்த ஹூடியில ஹீரோயின் அங்கே இது தூக்கிட்டு போறதுக்காக அங்க வர ஹீரோயின் பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா, நமக்கு ஆபத்து வர போகுதுங்கிற தெரியாம எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட பவர் மூலமா நார்த்தன் லைட்ஸ்ல அந்த அரோராவை பார்க்கறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு மறைகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து நின்று இந்த ஹூடியும் ஹீரோனை க்ரஷ் பண்றதுக்காக போகும்போது ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களே ஹீரோயின், அவங்க ஆசைப்பட்டது மாதிரி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதை அந்த வில்லன் டாக்டர் அந்த 2 பொண்ணுங்க அவங்க கூட பாக்குறாங்களா, அதே மாதிரி அங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல பாட்டியும் பாக்குறாங்க. ஐயோ என்னோட பேத்தி என்னாச்சும், அவ மறைஞ்சு போயிட்டாங்களா, எங்க போயிட்டாங்கிற மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் இதே விஷயத்தை தான் ஹீரோயின் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இவங்க 2 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேட்குறாங்க, அப்படின்னா நீ நேற்று அரோராவை பார்த்துட்டியா, அங்கே போனேன்னு கேட்கும்போது ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையான அந்த நார்த்தன் லைட்ஸ் அரோராவை பார்க்கறதுக்காக போக
போகல, அரோரா அப்படிங்கிற பேர் இருக்கிற ஒரு கிளப்ல போய் சேர்ந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஆளுக்கு 2 பேரும் கக்கன்னு சிரிச்சு ஹீரோயினை கிண்டல் பண்ண, பாட்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்க, உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி பேசுறது ஹீரோயினுக்கு கேட்கல, ஹீரோயின் பேசுறது பாட்டிக்கு கேட்கல. பாட்டி ஹேக்கர் கிட்ட உடனே போயிட்டு ஹீரோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இவன் அவசர அவசரமா கிளம்பும்போது பெரியவங்கள மரியாதையா மிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு உங்க பேத்திக்கு இந்த மாதிரி பவர் இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு முன்னே தெரியாதா, இப்பதான் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் சொன்னதுல பாட்டி என்ன வித்தியாசமா ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, அவனே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் அந்த பக்கம் பேசுறது யாருன்னு பார்த்தானா ஹேக்கர். அதுவும் அவனோட வீட்டுல இருந்தே பேசுறான். ஹேக்கர் அங்கேருந்து பேசுறான். இங்க நிக்கிறது யாருடா அப்படிங்கிற நம்ம பார்க்க பாட்டியும் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா உண்மையான ஹேக்கர் என்ன எப்பவுமே பாட்டின்னு தான் சொல்லுவான், இப்படி பேர் சொல்லி கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னதும் அந்த போலி ஹேக்கர்ல ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட உண்மையான உருவத்துக்கு வர, அது வேற யாரும் இல்லை, அந்த இல்யூஷன் பொண்ணு. அவ தான் ஹேக்கர் மாதிரி ஒரு இல்யூஷனை பாட்டிக்கு கொடுத்துருக்கா. அவ எதுக்காக இங்க வந்திருக்கானா, இவ அன்னைக்கு பாட்டி சொன்னாங்களா அந்த மரணம் இல்லாத குழந்தை இறந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அதை இவ நம்பல. எங்க அக்காவோட அந்த மைண்ட் ரீடர் பவர்ல வேற அவளை ஏமாத்தி நீங்க போய் சொல்லிக்கலாம், பட் அந்த மரணம் இல்லாத குழந்தை உயிரோட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்க இருக்கு அந்த குழந்தை யாரு, எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது பாட்டிக்கு சின்ன வயசுல தான் பார்த்த குழந்தைங்கள ஒன்று இப்படி நம்ம முன்னாடி உட்காந்து நம்மளை மிரட்டுதுன்னு சொல்லிட்டு உன்னையும் அப்பவே என்னோட சேர்த்து தூக்கிட்டு போயிருந்துருக்கணும், அப்போ நீ இந்த மாதிரி ஆயிருந்திருக்க மாட்டே, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்னு சொல்லும்போது இல்ல கண்டிப்பா நீங்க என்ன அப்போ கூட்டிட்டு போயிருந்திருக்க மாட்டீங்க, பவர் கிடைக்காத சாதாரணமா இருந்த குழந்தைங்களை தான் அங்கேருந்து காப்பாத்தி உங்களோட கூட்டிட்டு போனீங்க, என்ன மாதிரி டிஃபெக்டிவான குழந்தைங்களை நீங்க அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க, ஏன்னா எங்களை பத்தின விஷயங்களை வெளியே வந்தா நீங்களும் மாட்டிப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு பயம், அதனால எங்களெல்லாம் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, மற்ற குழந்தைங்களோட அந்த மரணம் இல்லாத குழந்தைய நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க, அந்த குழந்தை எங்கன்னு நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு இந்த வாழ்ற இந்த உலகத்திலே நான் நரகத்தை காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது பாட்டி சொல்றாங்க, நீ என்னதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலுமே எனக்கு நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு அதெல்லாம் சாதாரணம், அப்போ உங்க எல்லாரையும் வச்சு நான் அப்படி பண்ணதுக்காக தான் எனக்கு கடவுள் என்னோட பேத்தி மூலமா தண்டனை கொடுத்துட்டாரு, நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை என்னோட பேத்தி அனுபவிச்சுட்டு இருக்கா, அதுவே எனக்கான தண்டனை தான், அதை விட நீ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துடவே முடியாது அப்படின்ட்டு இந்த பாட்டி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கு வழியில நீங்க சொல்ற மாதிரி அந்த மரணம் இல்லாத குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட டெட் பாடியை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு பாட்டியை மிரட்டிட்டு இவ போக, பாட்டி இது வரைக்கும் போனை கட் பண்ணல, ஹேக்கர் அந்த பக்கம் லைன்ல தான் இருக்கா, கேட்டில உடனே போ ஹீரோயினை கண்டுபிடி, அவ எங்க இருக்கான்னு உடனே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஹேக்கரை ஹீரோயினை கூட்டிட்டு வர அனுப்புறாங்க. இப்படி பாட்டி பதறி ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு தேடுறத பார்த்தா ஒருவேளை அந்த மரணம் இல்லாத குழந்தை ஹீரோ நினைக்கிற மாதிரி ஹீரோயினா தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடுது. இங்க நம்ம ஆட்கள் 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா பவர் எப்படிடா வருதுங்கிறது மாதிரி ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ராபினுக்கு மட்டும் அவன் அழும்போதெல்லாம் அந்த பவர் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். உடனே இவங்க 2 பேரும் ராபினை எப்படியாவது அழ வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படியே இவன் அழுவானா அழுறதா இவனோட ட்ரிகர் பாயிண்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ ஹீரோயினும் அவங்க எப்பெல்லாம் டெலிபோர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷனை யோசிச்சு பார்த்து டெலிபோர்ட் ஆகும்போதெல்லாம் பதட்டமா இருக்காங்க, அவங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாங்க. அதே மாதிரி இப்பவும் மூச்சு வாங்க வச்சோன்னா பவர் வந்துருமோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இங்கே ஓடுறாங்க, குதிக்கிறாங்க. இப்படி எப்படியாவது இவங்களுக்குள்ள இந்த பவரை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்காக இவங்க முன்னிவர் இங்க போராடிட்டு இருக்க. இந்த பக்கம் கிளீனிங் கேம்ப் நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஹீரோட ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவங்களோட டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த சர்ச் பீப்புள் மட்டும் இருக்காங்க இந்த சர்ச்சில். ஆனா எங்களோட வேலை முடியலை, நாங்க எதுக்காக இங்க வந்தோமோ அதை இங்கேருந்து எடுத்துட்டு போகாம விடவே மாட்டோம். எங்களோட மேய்ப்பர் நிறைய அதிசயங்களை நிகழ்த்துறாரு, எங்களோட மேய்ப்பர் உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி உலகம் கண்டிப்பா அழியதான் போகுது, ஏன்னா நாங்க எங்களோட கண்ணால நிறைய அதிசயங்களை பார்த்திருக்கோம். அந்த உலகம் அழிகிற அந்த நாள்ல நாங்கெல்லாம் எங்களோட மேய்ப்பரை நம்புற நாங்கெல்லாம் காப்பாற்றப்படுவோம், நீங்க எல்லாம் அழிய போறீங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இவங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்லாம் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது. அந்த சர்ச் அல்ல ஹீரோ கிட்ட உன்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லி விட்டாங்க, உன்னோட அழிவு இப்போ இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் மேல சுத்திட்டு இருந்தால ஒரு கார் வந்து பேசிட்டு இருந்து அவர் மேலே விழுந்து அவர் இந்த இடத்துல காலி ஆயிடுறாரு. அந்த பொருட்கள்லாம் பறக்கிறத பார்த்துட்டு அதை சுற்றி இருந்து அந்த சர்ச்சை நம்புற அந்த சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அதிசயத்தை பார்த்தது மாதிரி கண்ணை மூடிட்டு அங்கே உட்காந்து ஐயோ கடவுளே வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதை பண்ணுறது யாரு, கடவுள் இல்லை, ஆராய்ச்சியால் பவர் வந்த சாதாரண மக்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏதோ கடவுள் தான் அதை பண்ணுறான்னு நினச்சிட்டு இவங்க கடவுளை கும்பிட்டு இருக்க. அங்கேருந்து ஒரு கார் ஹீரோ மேலே விழுந்து ஹீரோவே கொலை பண்ண பார்க்குது. ஹீரோ எப்படியோ அதுலேருந்து அதை தட்டி விட்டு தப்பிச்சிட்டாரு. அங்கே இதெல்லாம் பண்ணுறது யாரு, அஃப்கோர்ஸ் அந்த ஹூடி தான்.
ஹூடி அங்க வந்துடுறான். ஹீரோ ஹூடி 2 பேருக்கு மாறி மாறி சண்டை. அவன் பொருட்கள் எல்லாம் ஹீரோ மேல தூக்கி வீச, ஹீரோ அதை தடுத்து நிறுத்தி அவன் மேல தூக்கி வீச, அதை இவ கிரஷ் பண்ணா. இப்படி இங்க போயிட்டு இருக்க இங்க ஹீரோ ராபின் மிஸ்டர் சன்னை காமிக்கிறாங்க. இவங்க பயங்கரமா அடிச்சு அள வச்சதுனால ராபினுக்கு பவர் வந்துருச்சு. அந்த பவர்ல மிஸ்டர் சன்னை தூக்கி வீசினதுனால நேரா அவர் சீலிங்க பார்த்து போக கரெக்டா அவருக்கும் அவரோட பவர் வந்துரு. அவரு சவுத்தோரமா ஒட்டிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு பவர் வந்துருச்சா. ஹீரோனுக்கு தான் எப்படி அவங்களோட பவர் வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ராபின் சொல்றான், ஒருவேளை நீ கரெக்டா எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதுல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணேன்னு அந்த இடத்துக்கு போயிடுவியோ, அந்த மாதிரி ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போதைக்கு எங்கேயுமே போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இப்போ எங்க போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஹீரோ எப்படியாவது அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட தான் போயிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பீத்திக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதும் நேரா ஹீரோயின் அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சொன்னாங்கல்ல ஹீரோ கிட்ட போயிட்டு அவர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஹீரோ கிட்ட வந்திருக்காங்க. ஸோ ராபின் சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தா அங்க சிச்சுவேஷன் என்ன, இவங்க ஜாலியா போயிட்டு ஹீரோ கிட்ட எனக்கு பவர் வந்துருச்சுன்னு சொல்றது மாதிரியா இருக்கு. அங்கேயே சண்டையில போயிட்டு இருக்கு. ஹீரோ நீ எதுக்கு இந்த இடத்துல எங்க வந்த, போ இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோயின் மேலேயே ஒரு கார் விழ போகுது. ஹீரோயின் ஐயோ சாக போறேன்னு சொல்லிட்டு பயந்து கத்த மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்தவங்க டே ஹீரோ காபத்து அவங்கள காப்பாத்துன்னு சொல்லிட்டு ராபினை பிடிச்சி உலுக்கி நாம ஹீரோ கிட்ட போகணும்னு சொல்ல மறுபடியும் ராபினோட சேர்ந்து இங்க டெலிபோர்ட் ஆகி ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. இங்க வந்தா பொருட்கள் அங்க விழுது இங்க விழுது. ராபின் ஹீரோயின் எங்கேருந்து ஹீரோவை காப்பாத்துறது, அவங்க 2 பேருமே அவங்களால காப்பாத்திக்க முடியல. ஒரு வழியா ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோ பிடிச்சிட்டா ஹீரோ இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் உன்னை கூட்டிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன்னு சொல்லிட்டு ஒரு கையில ராபின் ஒரு கையில ஹீரோயின் சொல்லிட்டு 2 பேரை பிடிச்சிக்கிட்டு டெலிபோர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா இவங்க நேரத்துக்கு அவங்களோட பவர் வேலை செய்யல. இவங்களும் மறுபடியும் ட்ரை பண்றாங்க. வேலை செய்யலையே, போச்சு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நிக்க ஹூடியில இருக்கிற எல்லா பொருட்களையும் மறுபடியும் தூக்கி இவங்க 3 பேர் மேல வீச ஹீரோ ஆல்ரெடி அவரோட பவரை யூஸ் பண்ணி பயங்கர டயர்டா இருக்காரு. இருந்தாலும் வேற வழி இல்ல, இப்போதைக்கு அவர் மட்டும்தான் அவரால் முடிஞ்ச அளவு அவங்க கிட்ட வர அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வீசுறாரு. அப்படியே அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடாரு, விழுந்துடுறாரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவரை காப்பாத்துறதுக்காக அவர் மேல விழ சதக்குன்னு ஒரு சத்தம். அப்படியே இந்த பக்கம் ராபின் மேலேயும் ஒரு கார் வந்து விழ ராபினும் கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், 3 பேரும் கதையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம நினைக்க அந்த ஹூடி அப்படிதான் நினைக்கிறான். 3 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் மெதுவா பக்கத்துல வந்தா அங்க ராபினுக்குல எதுவுமே ஆகல. அவன் மேல விழுந்த அந்த வேனை அப்படியே தூக்கிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறான். எனக்கு பவர் வந்துருச்சு ஹீரோயின் பாத்தியா, எனக்கு பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லான்னு அந்த பக்கம் திரும்பினா அங்க ஹீரோயினை காணோம், ஹீரோவை காணோம். 2 பேருமா டெலிபோர்ட் பண்ணி ஹீரோயின் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே அந்த நார்த்தன் லைட்ஸ் அரோராவை அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட கழுத்துல பயங்கரமா வெட்டுப்பட்டிருக்கு. ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சாக போறாங்க. அந்த அரோராவை பார்த்துட்டு ஓ இது ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு, என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரோராவை பார்த்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. மறுபடியும் இங்க ராபின் கிட்ட வந்தோம்ல, ஹூடியில ராபினை அப்படியே கிரஷ் பண்ணி கொல்லலான்னு வந்தா இவன் என்னதான் கிரஷ் பண்ணாலும் ராபினுக்கு எதுவுமே ஆகல. அவனை சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த பொருட்கள் மட்டும் மேலே கிளம்ப விழுந்துட்டு இருக்கே தவிர ராபின் குத்துக்கல்லாட்டம் நின்று இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகல. ஹூடிக்கே நம்ப முடியல நம்மளோட பவர் இவனுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு டேய் யார்டா நீ என்ன பண்ணாலும் அப்படியே குத்துக்கல்லாட்டம் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கையை தட்டி ராபினை கிரஷ் பண்ண ட்ரை பண்ண ராபினுக்கு புரியல இவன் என்ன பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு சார் என்ன சார் பண்றீங்க, நீங்க பண்ற மாதிரி நானும் மறுபடியும் பண்ணணுமா என்ன, ஆனா நீங்க பண்றது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதோ நானும் பண்றேன்னு சொல்லிட்டு இவனும் அவன் பண்ற மாதிரி அடிச்சு மியூசிக் போட ஆரம்பிச்சிடுறான். ஹூடி அந்த பக்கம் தட்ட ராபின் இந்த பக்கம் தட்ட ஒரே கூத்து தான் போங்க. இப்படி ராபின் இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அங்க ஹீரோன் இருக்கிற லொகேஷன் ஹீரோவோட ஆபீஸ்ல அந்த ரூம்ல தானே காமிக்குது. ஹேக்கர் அங்க வந்துட்டா அங்க வந்த ஹீரோனை காணோம் ராபினை காணோம். மிஸ்டர் சன் மட்டும் சீலிங்ல சுத்திட்டு இருக்காரு. மிஸ்டர் சன் இவனை பார்த்துட்டு இவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறதா நினைச்சிட்டு ஒன்னும் இல்ல நாங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோமா அதை நான் மேல வந்து ஒட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழும்போது இந்த ஹேக்கர் மேல விழுந்துடுறாரு, ஹேக்கர் கீழே, இவரு ஹேக்கருக்கு மேல. அப்படி விழுந்தது ஹேக்கர் கேட்கிறா நீங்க மேல ஒட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க, எப்படி அங்க ஒட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஓ அதுவா எனக்கு கொஞ்சம் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரா. அப்ப மறுபடியும் அவரோட கை தரையில ஒட்டிக்குது, அவரால் எந்திரிக்க முடியல. அதை பார்த்தவரு திடீர்னு ஏதோ ஞான ஒளி வந்த மாதிரி ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு பிரகாசத்தோட சிரிக்க அப்படியே இங்க ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா ஹீரோயின் இறந்துட்டாங்களா. ஹீரோ இல்ல உனக்கு எதுவும் ஆகக்கூடாது எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சிபிஆர்லாம் கொடுத்து பாக்குறாரு, பொழைக்க வைக்க முடிஞ்சிருமா அப்படின்ட்டு. அப்படி சிபிஆர் கொடுக்கும்போது ஹீரோனோட கழுத்து டிஷர்ட் கீழே பாக்குறாரு. அதுல இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நெஞ்சில நடுவுல கிழிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிழிச்சு மறுபடியும் தச்சு வச்சு அந்த அடையாளம் இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறது பனி பிரதேசம் தானே, அந்த ஸ்னோல ஒரு டிராப் வந்து திறந்திருக்கிற ஹீரோனோட கண்ணில் விழவும் அடிச்சு பிடிச்சு மறுபடியும் உயிர் வந்து எந்திரிச்சு உட்கார்றாங்க. இது எப்படிறாங்கிற மாதிரி ஹீரோவும் எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க
இந்த எபிசோட் 4 முடியுது. ஹீரோயின் இறந்து போயிட்டு மறுபடியும் இப்படி எந்திரிக்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த மரணம் இல்லாத குழந்தை ஹீரோயினா தான் இருக்குமோ? ஆனா நம்ம சின்ன வயசுல பார்த்த அந்த மரணம் இல்லாத குழந்தை பையன் தானே, ஹீரோயின் பொண்ணாச்சே, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் கிடைக்க போகுது. அதை விட ஒரு பெரிய ட்விஸ்டும் வரும். ஸோ அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட் நைட்.